friends, welcome to my channel. In the tutorial நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு silk அதாவது pure silk blouse piece ல எப்படி ஈஸியா பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான். சோ செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் required னு பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பியூர் சில்க் ப்ளவுஸ் பீஸில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல மிளகா பழ கலர் இந்த ரெட்டு. ஓகே, இதோட பாடி போர்ஷன் ஆஃப் த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர். ஸோ அதனால அவங்க இது வந்து ஒரு ஆர்டர் பீஸு. ஸோ அவங்க சொன்னபடி இந்த ரெட் ப்ளவுஸில் நிறைய க்ரீன் கலர் வர மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த க்ரீனரி கலர் எடுத்திருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேர்ல் மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன், ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஸ்லீவ்ஸில் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சவங்க ஈஸியாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒயிட் மார்க்கர் பென்சில் அப்படின்னா டெய்லரிங் மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணி இந்த அவுட்லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஸ்லீவ்ஸுடைய அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு புதுசாக பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையலும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இது ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே நம்ம பார்டருக்கு இந்த ஸ்லீவ்ஸ் மடித்து தைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேயும் சென்டர் மார்க் பண்ணி இந்த சென்டர் போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைனை வந்து இதில் எக்ஸாக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைனுக்கு கீழே ஒயிட் கார்பன் ஆர் எல்லோ கார்பன், இப்போ டார்க் கலர் இருக்கிறதுனால இங்கே நான் ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயிட் கார்பனை இதுக்கு கீழே அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பென்னை யூஸ் பண்ணலாம், பால் பென் யூஸ் பண்ணி அழகாக ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ட்ரேஸ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், டிசைன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே எல்லோ கார்பன் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி இங்கே செக் பண்ணிக்கணும், ஃபுல் டிசைனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஒன்ஸ் டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் லெட்டஸ் ரிமூவ் த கார்பன் பேப்பர் அண்ட் த டிசைன் ஷீட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக நம்ம வீடியோ உள்ள போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் பட்டு ப்ளவுஸ் பீஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பியூர் பட்டு பீஸில் வந்து நம்ம ரெகுலர் கலர்ஸ், அதாவது ரெகுலர் ஃபேப்ரிக் கலர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக போகும். அதனால அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒயிட் பேஸ் கோட் கொடுக்கணும். அண்ட் பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு பெயிண்ட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேலட்டில் கோல்டு பெயிண்ட் அண்ட் ஒயிட் பெயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ we will start with the gold color first. எங்கே நம்ம கோல்டு கலர் கொடுக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்தந்த ஏரியாவில் நம்ம கலர் ஃபில் பண்ணிடலாம். ப்ரஷ்ஷை வந்து கோல்டு பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு நம்ம கலர் ஃபில் பண்ணலாம். இது பேர்ல் மெட்டாலிக் கோல்டு. ஸோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். வேறஸ் அதர் கலர்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஒரு பேஸ் கோட் கொடுக்கணும். அந்த பேஸ் கோட் எப்போதுமே ஒயிட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இன்னர் போர்ஷனில் நம்ம எங்கே கோல்டு வேணுமோ அங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு பார்டர் கொடுக்குற மாதிரி அவுட்டரில் ஒரு சர்க்குலர் போர்ஷன் இருக்குது, அதுக்கும் நம்ம கோல்டு அப்ளை பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நான் வந்து ஒயிட் பேஸ் கோட் கொடுத்துருக்கேன். அதர் ஏரியாஸில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிக்சரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டு புடவைக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் அப்படிங்கிறனால அதுக்கு கோல்டு கொடுத்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மாதிரி பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் லீவ் இட் டு ட்ரை ஃபார் நியர்லி 1 hour ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் க்ரீன் கோட்டும் அதர் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக பேஸ் கோட் கொடுத்து காஞ்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே க்ரீனரி பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ் கலரிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது அவுட்லைன் போடணும். அவுட்லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர் பிளாக் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் 3D கோன் அவுட்லைனர் பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ஓரளவுக்கு பிளாக் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த லீவ்ஸ் எல்லாம் சென்டர் லைன் போடணும் அண்ட் அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம டைனி லைன்ஸ் போடணும். ஸோ அது இப்போ போடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கோல்டெல்லாம் முடிச்சாச்சு, கலரிங் கொடுத்தாச்சு அண்ட் பிளாக் அவுட்லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பெயிண்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டு லைனர் வேணும் அண்ட் ஒயிட் லைனர். இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி லாங்காக நம்ம வந்து கர்வ்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம ஹெட் அண்ட் டெயில் ஸ்ட்ரோக்ஸ் போடலாம்.
ஸோ நல்லா திக்காக போடணும். அப்போ தான் காஞ்ச அப்புறமும் நமக்கு அது என்ஹான்ஸ்டாக தெரியும். கோல்டு லைனர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டு ஹைலைட் இந்த மாதிரி ஒயிட் லைனர் எடுத்து நம்ம டாட்ஸ் வைக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு குயிக் ரீகேப் போகிறேன். இது பாருங்கள், இது ஸ்லீவ்ஸு. நான் சொன்னேன் ஏற்கனவே இது ஆர்டர் பீஸ்ன்னு சொன்னேன். ஸோ அவங்களே இதை வந்து மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்கோட ஒரு தையலும் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே நம்ம டிசைனை வந்து ஃபிட்டின் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நான் பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் அண்ட் ரெகுலர் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணதுனால பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ்க்கு நான் வந்து பேஸ் கோட் கொடுக்கல. வேறு ரெகுலர் கலர்ஸ்க்கு வந்து ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அது மேலே என்ன கலர் விருப்பமோ. இப்போ இங்கே வந்து சாரினுடைய பாடி பகுதி ஃபுல்லாக க்ரீன் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் பெயிண்டிங் லீவ்ஸ்க்கு அடிச்சிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கோல்டு லைனரால் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்தராக பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் டாட்ஸும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அவுட்ரு ஃபுல்லாக நம்ம வந்து கோல்டு லைனர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஸ்லீவ்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ்ஸ் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியோர் பட்டு ப்ளவுஸ் பிட். இதில் அழகாக நம்ம பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் அண்ட் ரெகுலர் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோடு சந்திக்கிறேன். இதை மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் இது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.